வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் பார்க்கேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் போடாத ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். சென்னை ஸ்டைலில் சூப்பராக ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்ய போகிறோம். ஏன்னா சென்னையினுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்பு தான். அது போட்ட உடனே நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். வாங்க நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்துருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா பூங்கொழி. இது ஒரு வகையான மீன், சூப்பராக இருக்கும். இந்த 1 kg மீன் ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். உப்பு, புளி, காரம் இதெல்லாம் போட்டு நம்ம மீன் அதுக்கு தேவையானதை கூட்டி அதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இது நல்லா மேரினேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த 1 கிலோ மீனுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு, எலுமிச்சம்பழம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ முடிஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ மீனுக்கு தேவையான அந்த உப்பு, புளி, காரெல்லாம் நம்ம கூட்டிக்கலாம். அந்த கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்றது ஆரம்பிக்கலாம். நம்ம புளியை கரைச்சாச்சு. இந்த கரைச்சி வச்சுக்கிற புளியை இது போல் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக கை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிச்சிலாம் வந்துடும். பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி கரைசலில் கூட நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நம்ம மஞ்சத்தூள், தேவையான மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். கடை மிளகாத்தூள் அந்த அளவில் ரொம்ப டேஸ்ட் கிடைக்காது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ஒரு 150 கிராம் தக்காளி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் போல் இதில் சேர்த்துடலாம். மற்றதை நம்ம குழம்புக்கு வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம், அது தாளிப்புக்காக வச்சுக்கலாம். இப்போ இது 3க்கே கூட நம்ம உப்பு சேர்த்து இந்த கலவையை ரெடி பண்ணி வச்சிடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நம்ம எந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக செய்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ வேற ஒரு பாத்திரம், நம்ம குழம்பு இப்போ இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பேன் வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் போட்டு நம்ம சேர்த்து ஆரம்பிக்கலாம். ஆயில் ஒரு 150 ml ஊற்றுங்க, போதுமானது. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெந்தயம், இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த நேரத்தில் பச்சை மிளகா ஒரு 5 இருக்குது, இதை போட்டுடலாம். சும்மா ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் தக்காளியை 50 கிராம் நம்ம ஆல்ரெடியே போட்டு புளி கரைச்சிட்டு கரைச்சாச்சு. இப்போ இருக்கிற இந்த 100 கிராம் இதில் போட்டுடலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மீன் கூட்டி எல்லாம் தாளிப்போடு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இது ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டோம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம மீன் குழம்புக்கு, அதுவும் நம்ம சென்னை ஸ்டைல் மீன் குழம்புக்கு ஒரு திக்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மீன் குழம்புனுடைய அந்த கிரேவியோட நம்ம மீனுக்கு சேர்க்கலாம். நம்ம மீன் இந்த நேரத்தில் சேர சொல்ல அதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே அதனுடைய சேவை இறங்கும். நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் கரெக்டாக வெந்நீர் சேர்த்துலாம். அடுப்பை சிம்மில் வச்சுங்க. காரணம் என்னன்னா, கொதிக்கிறது அப்படியே நம்ம கை மேலே போடும். இப்போ ஒரு மீனாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே இதில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுடலாம். ஏன்னா மீன் இந்த கிரேவியில் கொஞ்சம் நல்லா இந்த குழம்புல அப்படியே வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். மேலே நீங்கள் பார்க்க சொல்லவே தெரியும் மீன் கண்டிப்பாக நல்லா குக் ஆகிடுது. இருந்தாலும் உங்கள் இதில்
உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறதுக்காக மீன் கொஞ்சம் புட்டு காமிக்கிறேன். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் நல்ல டேஸ்ட்டு. இது போல் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த போல் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.